உனக்கு ஒண்ணு இல்ல பிரச்சி. ரன்வீர் பின்னாடி போங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. ஏய் ஏய் அவளை விட்டு வாய் மூடுறா. யாராவது முன்னாடி வந்தாங்கன்னா இவனை கொன்னுருங்க. வேணாம் வேணாம் எதுவும் செஞ்சிடாத. ஐயோ நான் சொல்றத கேளுங்க. என் பையனை விட்டுருங்க, என் பையனை விட்டுருங்க. எல்லாத்துக்குமே நீதான் காரணம். ஹீரோவா? ஹீரோவாகணும்னு ஆசையா? விட்டுருப்பா. என்னையே அடிக்கிறியா? காரணம் நீதான், நீதான் எல்லாத்துக்குமே காரணம். வெரி குட். அடி விடாத, தப்பிக்க விடாத. அவ நெக்லஸ் என்கிட்ட குடுக்கணும்னா உங்க எல்லாரையுமே விட்டுட சொன்னா. அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா ஒரு பொண்ணை மட்டும் நான் விட மாட்டேன். ஏன்னா அவளாலதான் என்னுடைய எல்லா பிளானுமே நாசமா போச்சு. அண்ணா அவ பேர் ரியா. நான் ஒரு டீல் சொன்னேன். ஆனா அது பிரக்யா மேடம்க்கு பிடிக்கல. ஆனா பிரக்யா மேடம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவங்க தான் இப்ப எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமா மாறிட்டாங்க. மரியாதை விட இல்ல உன் கையை உடைச்சிருவேன். ஏய் நான் கோபத்துல என்ன வேணாலும் பண்ணுவேன், புரியுதா? அவர் ஏதாவது பண்ண அப்புறம் உன்னை நான் கொன்றுவேன். அருமையான காதல். நீங்க ரெண்டு பேரும் சூப்பரான ஜோடிதான். கோகா, இன்னியோட உன் கதை முடிஞ்சது. அறிவு கெட்டவன். ஒரு காதல் தம்பதி கிட்ட நீ தேவையில்லாம வம்பு வச்சுக்கிட்ட. ஒருத்தர் மேல ஒருத்தர் இந்த அளவுக்கு உயிரா இருக்காங்க, அப்படியே எப்படி நடந்துக்கிறாங்க? எல்லாரும் மேல போய் பாருங்க. இன்ஸ்பெக்டர் சார், ரியா அந்த பக்கமா இருக்கான். ப்ளீஸ் டோன்ட் வரி. சீக்கிரமா போய் பாருங்க. பிரக்யா அவ கண்ணை வச்சு கேம் எல்லாம் ஆடி முடிச்சிடறா. ஆனா அண்ணனுக்கு உண்மையான சேவையை மீறதான் பண்ண போறா. அண்ணன் கைக்கு மருந்து போட போறா. மிஸ்டர் மேஹரா, அது ரொம்ப வைக்காத என்ன? இல்ல கொஞ்சமாதான். ஏன் அந்த மருந்து டப்பாவை எதுக்காக நீ பிரக்யா கிட்ட கொடுத்த? நீயே அண்ணனுக்கு மருந்த போட்டு விட்டுருக்கலாம்ல. என்னாச்சு? நான் பார்த்தேன். நான் பிரக்யா மேல வச்சிருந்த காதலையா? ஆமா. அப்புறம் பிரக்யாவும் உங்க மேல வச்சிருந்த காதல். இது ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது, ஆனா அவளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா, நான் யாரை ரொம்ப மதிச்சேனோ அவரை நான் இன்னைக்கு இழந்திருப்பேன். சாரி மேரா. இட்ஸ் ஓகே மீரா, வா. சாரி. ஜஸ்ட் ஸ்டாப் கிரைங், ஓகே? எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காற்றில் போகுது ராசாத்தியே
ராசாத்தியே அன்பே என் தீண்டும் விரல் உன்னை கேட்குதே மழை காலம் கூட தீயை மூட்டுதே உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? சஹனா சஹனா வீட்டுக்கு போயிட்டா. ஆரியனுக்கும் அவளுக்கும் ஏதோ சின்ன சண்டை நடந்தது, அதனால கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டா. போனது நல்லதுதான், ஏன்னா இங்க நடந்த விஷயங்களை பார்க்காம இருந்ததே நல்லதுதான், இல்லன்னா டென்ஷன் ஆயிருப்பா. நான் இந்த ரியா உனக்கு ஒண்ணும் இல்லையே? நீங்க எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? அவங்க நல்லா தான் இருக்காங்க. அததான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றத எங்க கேக்குறா? பொதுவாவே எந்த மருமகளுக்கும் எந்த மாமியாரையும் பிடிக்காது. உங்க 2 பேரோட பேச்சிலையும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அன்பா இருக்கீங்கன்னு தெரியுது. இவங்களுக்கு உங்க மேல அக்கறை, அவங்களுக்கு இவங்க மேல அக்கறை. ரன்பீர் ரன்பீர், உனக்கு ஒன்னும் ஆகலி, நீ நல்லா இருக்கல்லப்பா? டாக்டர் நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுங்களேன். ஸ்ட்ரெஸ் தான் ஒரு பெரிய நோயா இருக்கு. எங்க அம்மாவும் ஸ்ட்ரெஸ்ஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப உனக்கு எதுவுமே புரியாது. உனக்கு குழந்தைங்க பிறக்கும்ல, அப்ப உனக்கு எல்லாமே புரியும். சரி நான் கிளம்புறேன். சரிங்க டாக்டர், வாங்க நான் அனுப்பிட்டு வரேன். நான் விட்டுட்டு வரமா? இல்ல நீ பாட்டி கூட இரு, நான் போய் அனுப்பிட்டு வரேன். வாங்க பை டாக்டர். பை. குட் நைட். இங்க வா. சொல்லுங்க பாட்டி. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே ஓங்கி அறையலாம் போல தோணுது. ஏன் அறைவீங்க பாட்டி? நீ அந்த பிராச்சிக்காக உன்னோட உயிரை பணை வைப்பியா சொல்லு? இங்க பாருங்க பாட்டி, அம்மா பிராச்சிய கல்யாணம் தான் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனா காப்பாத்த கூடாதுன்னு சொல்லலையே. அவ உயிரை எப்பவும் காப்பாத்த நான் தயங்கவே மாட்டேன். இப்ப மட்டும் இல்ல, எப்ப வேணாலும். என்னாச்சு? ஒண்ணு இல்ல. நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா இங்க நடந்தது வேற. நீ என்ன நினைச்ச? இங்க என்ன நடந்தது? நீங்க என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டு எனக்கு ரிங் போடுவீங்கன்னு நான் நினைச்சேன். நான் மீரா கூட எனக்கு இருந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு உனக்கு வந்து ரிங் போடுவேன் நீ நினைக்கலையே. இப்ப வரைக்கும் நீங்க என்ன செய்றீங்களோ எல்லாமே உங்க இஷ்டப்படி தானே செய்றீங்க. அதனால எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். இதுக்கு மேல சத்தியமா கவலைப்பட மாட்டேன். இன்ஃபேக்ட் இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். உங்க வாழ்க்கை இன்னொருத்தவங்களோட நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா என் கூட உங்களால சந்தோஷமா இருக்க முடியாதப்ப நீங்க இன்னொருத்தையோட சந்தோஷமா இருக்கீங்களான்னு நான் பாக்கணும்ல. நல்ல முடிவை தான் நீங்க எடுத்திருக்கீங்க. எனக்கு தெரியும். என் என்கேஜ்மெண்ட்னால உனக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படி சந்தோஷமா இல்லைன்னா உங்க என்கேஜ்மெண்ட் ஸ்வீட்டை நான் சாப்பிடுவேனா? என்னோட ஃபேவரட் காஜு கத்லி. பை தி வே, உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதோ அங்க இருக்காங்க ஆலியா அத்தை. தேங்க்யூ. ஒரு நிமிஷம், நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா? ஆமா, நான் பின்னாடி தான் வந்தேன். அம்மாக்கு பதிலா நான் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அப்படின்னா நான் என்ன செய்ய போறனோ அதை நீ தடுக்க போறியா? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சா தானே தடுக்க முடியும். நீங்க ஆலியா அத்தைய கண்ணா பின்னான்னு திட்டும் போது நான் அங்க இல்லைன்னா நீங்க என்ன திட்டினீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதனால உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ சொல்லுங்க. எங்க அம்மாவோட மனசை யார் கஷ்டப்படுத்தினாலும் என்னால தாங்கிக்க முடியாது. அது இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி நான் வெறுத்துருவேன். அது என் அத்தையா இருந்தாலும் சரி. சூப்பர். இந்த விஷயத்துல நீ உன்னோட அம்மா மாதிரி இல்ல. நான் ஒத்துக்கிறேன், பிரக்யா உன்னோட எதிரி தான். இருந்தாலும் அபிஷேக் மெஹரா உன் கூட பிறந்த அண்ணன் தானே. பிரக்யாவோட காதலுக்கு நீ மரியாதை கொடுக்க வேணாம், ஆனா உன் அண்ணனோட காதலுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. இல்ல உன் அண்ணனோட காதல் உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? அவரோட காதல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இந்த உலகத்துல காதலுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த காதலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க, உன்னை தவிர. இது வரைக்கும் நான் யாரையுமே சபிச்சது இல்ல, ரொம்ப மோசமா பேசினதும் இல்ல. அப்புறம் நான் யாரையும் மனசார திட்டினதும் கிடையாது. நீ ஜாக்கிரதையா இரு. நான் உனக்கு சாபம் கொடுத்தேன்னு வை, அது பிரம்மாஸ்திரமா மாறும். அது கண்டிப்பா திரும்பி வராது. என்ன தோணுதோ செய்யுங்க, ஆனா இன்னொரு தடவை என்ன தொடாதீங்க. என்ன தொடுறது என்ன? உன்னை நான் தடுத்தும் நிறுத்துவேன். நீ வேணும்னா பாத்துக்கிட்டே இரு உன்னோட பிளான நான் எப்படி நாசம் பண்றேன்னு. என்னோட பிளானா?
என்ன பாக்குற? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சியா? ஏன்னா உன்ன மாதிரி கேடு கட்ட பொம்பளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். யாரு? வரேன். நீ தள்ளிப்போ. என்னாச்சு புரப்? நீ என்ன தேடுற? சரக்கு எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு போனியா? டேய், நீ உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா? ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன வேணும்? உன்னோட மூளைய சரி செய்ய வந்திருக்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ சொல்லனா எனக்கு எதுவும் தெரியாதா? விஷயம் தெரிஞ்ச உடனே மொத ஃபிளைட்ட புடிச்சு இங்க வந்துட்டேன். இங்க பாரு, அது வந்து நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்க. உன் பிரியாக்கு நீ கொடுத்த இடத்த அந்த மீராக்கு நீ எப்படி கொடுக்கலாம்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இந்த கேள்வியை என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா பிரக்யா கிட்ட போய் கேள. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேளு, சரியா? அவங்கள எது கேட்கணும்? என்ன கேட்கணும்? கண்டிப்பா நீ தான் இதை தப்பு பண்ணிருப்ப. தப்பு பண்றதையே நீ ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்கியே. இங்க பராபி, நான் உனக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா பிரக்யா அக்கா உன்னால உயிரோட இருக்கும்போது சாகிறதுனால பார்க்க முடியாது. புரபி, இங்க பாரு, நடுராத்திரி ஆயிடுச்சு. நீ போய் தூங்கு. இந்த மேட்டரை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது, புரியுதா? அப்படியா? 4 செவத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் அது ரகசியம். மொத்த உலகத்துக்கே மேடை போட்டு சொல்லிட்ட. இந்த விஷயத்தை நீ ரொம்ப பெருசாக்கிட்ட. இதை கண்டிப்பா நான் சால்வ் பண்ணுவேன். அப்புறம் நீ என்ன சொன்ன? எனக்கு ஒண்ணும் தெரியாதா? உனக்கும் பிரக்யா அக்காக்கு இருக்கிற உறவு என்ன தவிர இந்த உலகத்துல வேற யாருக்குமே தெரியாது, புரியுதா? உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும். ரொம்ப ஓவரா பேசாத, சரியா? ஃப்ரெண்டுன்றதுனால ஃப்ரெண்டுன்ற முறையில உனக்கு புரிய வைக்கிறேன். எந்த விஷயத்தை இப்ப நீ என்கிட்ட சொல்றியோ, இந்த விஷயத்தை உங்க பிரக்யா கிட்ட போய் கேளு. அவங்க நடந்தது என்னன்னு சொல்லுவாங்க. நீ சொல்றல எனக்காக உயிரியே கொடுப்பேன்னு, அப்ப நான் சொல்றதை கேளு. உனக்காக நானும் என் உயிரை கொடுப்பேன். ஏன்னா நீ என் நண்பன்றதுக்காக இல்ல, நீ என் தம்பி. ஒருவேளை நமக்குள்ள இருக்கிற உறவு முடியுதுன்னா அதுக்கு காரணம் அந்த பிரக்யா தான். ஆனா நீ எந்த உறவை பத்தி பேசுறியோ அது முடிஞ்சு போச்சு. நான் இருக்கிற வரைக்கும் அந்த உறவு முடியாது. ஆரியன், எனக்கு இப்போ ஐ ஃபீல் ஃப்ரீ யார். ஐ ஃபீல் அமேசிங். இப்ப நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கு போக போறேன். பிராச்சியையும் கூட்டிட்டு போக போறேன். என்ன யாராலையும் தடுக்க முடியாது. ஐ லவ் யூ பிராச்சி, ஐ லவ் யூ. இனி நம்மள யாரும் தடுக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. யாரும் என்ன சிறப்பிடிச்சு வைக்க முடியாது. நான் வானத்துல பறக்க போறேன், உன் கூட சேர்ந்து வாழ்க்கை பூரா பறக்க போறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா ஆரியன், எங்க அம்மா மோசமானவங்க எல்லாம் கிடையாது. மனசளவுல நல்லவங்க தான். அவங்க பண்ற தப்பு என்னன்னா, பையனோட அன்பு கிடைக்கணும்ன்றதுனால என்னோட மனசை உடைக்க பாக்குறாங்க. அவங்களுக்கு தோணுதான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரியாவை எடுத்துக்கோ. ரியாவோ இதுதானே பண்ணா, அவளுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பண்ணுவான். என்ன பத்தி அவ யோசிக்கவே இல்ல. எங்க அம்மா யோசிச்சாங்களா? யாருமே யோசிக்கல இல்லையா? நானும் யாரை பத்தி யோசிக்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்ய போறேன். ஃபைனலா என்ன பண்ணணும்னு ஆசை இருக்கோ அதை மட்டும் தான் பண்ண போறேன். என்னோட ஆசை என்னன்னா, ஐ வாண்ட் டு பி வித் பிராச்சி. பிராச்சி, ஐ அம் கமிங் பிராச்சி. இந்த தடவை நான் டபுள் காதல் கொண்டு வரேன். இனிமே நான் யார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்ய போறேன். ஐ லவ் யூ பிராச்சி, ஐ அம் கமிங் ஃபார் யூ. நீ எதுக்காக இங்க வந்திருக்க? நீ போயிடு, உன் ரியாகிட்டே போ. பிராச்சி, ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. இங்க பாரு, எங்க அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியாயிடுச்சு. அவங்க ஹார்ட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்காக தான் நான் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கேன். நான் உண்மையை சொல்ல வந்திருக்கேன். எல்லாத்தையும் சரி செய்ய முடியும்ன்ற நம்பிக்கையில இருக்கேன். இங்க பாரு பிராச்சி, ரியாக்கும் எனக்கும் என்ன நடந்தாலும் சரி, என் மனசு உடஞ்சு போச்சு. ஆனா உன் மனசை நான் காயப்படுத்த விரும்பல. அதனால நீ என்ன வெறுக்கணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நீ என்ன வெறுக்கணும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணேன். அப்பதான் நீ என்ன முழுசா வெறுத்துருவன்னு. ஐ எம் ரியலி சாரி ஃபார் பிஹேவியர். இந்த உலகத்துல எந்த பொண்ணும் எனக்கு பிடிக்காது. எந்த பொண்ணுக்கும் என்னோட இதயத்துல இடம் கிடையாது. எனக்கு சின்ன சின்ன ட்ரெஸ் போடுற பொண்ணுங்களை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு உன்னை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். நான் உன்னதான் அதிகமா நேசிக்கிறேன். உனக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். உன்னை தவிர நான் வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு புரியுது, எனக்கு நல்லாவே புரியுது. இப்போ நீ எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன். நான் முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நான் எங்க இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் எப்பவும் உன்னதான் காதலிப்பேன். இங்க பாரு, எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன் தான். நீ கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. நான் தப்பு சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. எனக்கு தெரியும் நான் இங்க இருந்து போகணும் தான் நீ ஆசைப்படுறேன்னு. ஐ நோ
உனக்கு என்னோட முகத்தை பார்க்க கூட இஷ்டம் இல்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் எப்பயும் உன்னை காதலிச்சுட்டே இருப்பேன். நான் என்னோட தப்ப உணர்ந்துட்டேன். முடிஞ்சா என்ன மன்னிச்சிடு. I'm so sorry, Prachi. I'm so sorry. சாரி சொல்லாத. இப்ப நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் முழுசா நம்புறேன். என் அறவை கடமையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ இதே மாதிரி என் மேல நம்பிக்கை வச்சிருக்கணும்னா என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத. உனக்கு கூட தெரியுமா, நீ கோவப்படும் போதுல எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுற மாதிரி இருக்கு. ஆமா, கேட்கறதுக்கு வேணா ஃபன்னியா இருக்கலாம், ஆனா எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நீ என்னை விட்டு போயிட மாட்டிய பிராச்சி. நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு உனக்கு தோணுதா? எனக்கு அப்படி தோணல. அப்புறம் ஏன்னா நீ ரொம்ப நல்லவ. நான் உன்னை முழுசா நம்புறேன். இன்னொரு விஷயம் சொல்லவா? உன் மேல நம்பிக்கை வைக்கிறதும் கோவில்ல சத்தியம் பண்றதும் ஒண்ணு. இந்த உலகத்துல சில பேருக்கு தான் நல்ல அழகான ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் மிகப்பெரிய செக்யூரிட்டி. இந்த உலகத்துல நிறைய பேர் எந்த உறவும் இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. ஐ ப்ராமிஸ், நான் இனிமே எந்த கஷ்டத்தையும் உனக்கு கொடுக்க மாட்டேன், எப்பவும் கொடுக்க மாட்டேன். காட் ப்ராமிஸ். ஆனா இப்ப இன்னொரு பிரச்சனை நமக்கு பாக்கி இருக்கு. ரன்பீர், ரியா வந்து என்கிட்ட உனக்கு அவளுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. நிச்சயமோ கிச்சயமோ இந்த ரன்பீர் கோலி உனக்கு மட்டும்தான். அப்புறம் இந்த பிராச்சி ரன்பீருக்கு மட்டும்தான். ஓகே, இன்னைக்கு ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு வந்தல, ஒரு நாள் கதவு வழியா வருவேன். நேரா உள்ள வந்து உட்கார்ந்து உன் கூட டீ குடிப்பேன். அப்புறம் நான் திரும்பி போகும்போது உங்க மம்மி கிட்ட சொல்லி உன்னை நான் தூக்கிட்டு போயிடுவேன். நீ சரியான பைத்தியம். நீ உன்னுடைய ஊர்ல நல்லதானே இருந்த, எதுக்கு தேவையில்லாம இங்க வந்த? உன்கிட்ட நான் நிறைய விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இதுக்கு முன்னாடி சொன்னதில்ல. ஆனா இப்ப எனக்கு சொல்ல விருப்பம் இல்ல. அதனால என்கிட்ட இருந்து நீ விலகி என் ரன்பீரை விட்டு நீயும் விலகியேரு. புரிஞ்சுதா? எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுரியா. ரன்பீர் என்ன ஒரு நாள் ரிஜெக்ட் பண்ணதே இல்ல. அதோட உனக்காக அவன் என்ன விட போறதும் இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் எதுக்காக அப்படி சொன்னான் தெரியுமா? அவங்க அம்மா அப்படி சொல்ல சொன்னாங்க, அதனால சொன்னான். அதனால திரும்ப இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட பேச வராத. இப்போ நான் உனக்கு வார்னிங் கொடுக்கறேன். ஏன் ரன்பீர் கிட்ட இருந்து நீ விலகியே இரு. ரன்பீர் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ தப்பான நினைப்புல தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்படியே இரு, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னோட வாழ்த்துக்கள். I hate you, Prachi. I just hate you. I hate you. இதை தவிர உனக்கு வேற என்ன தெரியும்? வெறுக்கணும். இதுதானே நீ எல்லார்கிட்டயும் பண்ணிக்கிட்டு இருக்க. பெத்த அம்மா மேலயே உனக்கு பாசம் கிடையாது, மத்தவங்க மேல எப்படி வரும்? பிராச்சி, கத்தாத. நான் தான் பார்த்தனே அம்மாவை ஹர்ட் பண்றதுக்காக நீ என்னெல்லாம் பண்ணேன்னு. மீரா ஆண்டிய போய் கட்டி புடிச்ச, அவங்க கிட்ட எப்பவும் அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த. ஜஸ்ட் பிகாஸ் அம்மாவை ஹர்ட் பண்ணணும், அதுக்காக தானே பண்ண. ஐ அக்ரி. அப்பா மீரா ஆண்டிய கல்யாணம் பண்ணிக்க போறாரு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன் அம்மாவோட வேதனை உன்னால புரிஞ்சுக்க முடியல. அம்மா ஏற்கனவே நிறைய டென்ஷன்ல இருக்காங்க, அத மேற்கொண்டு நீ இன்னும் அதிகமாக்குற. shut up, okay, just shut up. நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் அம்மா என் மேல உயிரை வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன். என் டாடி என் மேல உயிரை வச்சிருக்காரு, உன் அம்மா விட அதிக அன்பு வச்சிருக்காரு. நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக ஒரு மீராண்டியை கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருக்காரு தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா பிராச்சி? என்னன்னு தெரியுமா? ஏன்னா உன் அம்மா என் வீட்டுக்கு வரது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க என்ன விட்டுட்டாங்கல்ல, என்னை விட்டு தானே ஓடி போனாங்க. இப்ப என்னுடைய அப்பா உன்னுடைய அம்மாவை விட போறாரு. நீ என்ன நினைச்ச? இந்த மாதிரி நீ என்ன மிரட்டினா நான் உனக்கு பணிச்சு போயிடும் நினைச்சியோ? ஆனா இல்ல, நீ மிரட்டுறதுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். அதுக்கு பதிலா உன் அம்மாவுடைய வலியை அதிகமாக்குவோம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. வேண்டாம் ரியா. ரியா அப்படி பண்ணாத ரியா, ப்ளீஸ் ரியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ப்ளீஸ் அப்படி பண்ணாத. அம்மா நொறுங்கி போயிடுவாங்க, அவங்களால தாங்க முடியாது. அவங்க அழுகை என்னால பார்க்க முடியாது, என்னால தாங்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவங்க ஏற்கனவே நொறுங்கி போயிருக்காங்க. அவங்க எப்படி என்ன சமாதானப்படுத்துவாங்க? அப்பா கிட்ட இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்கலதான், அதே மாதிரி வலியும் கிடைக்க கூடாது. எங்க அம்மா விஷயத்துல தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. அவங்க உனக்கும் அம்மா தான். ரியா ப்ளீஸ் அப்படி பண்ணாத. ப்ளீஸ் ரியா அப்படி எல்லாம் பண்ணாத. ரன்பீர் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இப்படி அழுதுகிட்டே இருங்க நீயும், அப்புறம் உன் அம்மாவும். ரியா, இப்படி அழுதுகிட்டே இருங்க நீயும்,
அப்புறம் உன் அம்மாவும். ரியா ரிஜெக்டட் சிஸ்டர், ரிஜெக்டட் லவர், அப்புறம் இப்போ ரிஜெக்டட் வைஃப். ரியா ப்ளீஸ் சொன்னா கேளு. அம்மாக்கு எதிரா இப்படி எல்லாம் பண்ணாத ரியா. நான் என்ன பண்றது? அம்மாவுக்காக ஏதாவது பண்ண முடிஞ்சா தாராளமா நான் பண்ணுவேன். நான் என்ன வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருக்கேன். அம்மாவுக்காக என்ன வேணாலும் செய்வேன். பட் தயவு செஞ்சு நீ எதுவும் பண்ணாத. என்ன வேணாலும் பண்ணுவியா? என்ன வேணாலும் பண்ணுவியா? என்ன வேணா செய்றேன். அப்போ உன் அம்மாவுடைய சந்தோஷத்துக்காக உன் காதல சாக்ரிஃபைஸ் பண்றியா? டெல் மீ, உன்னால உன் காதல விட்டு கொடுக்க முடியுமா? என்ன பார்த்தா உனக்கு செல்ஃபிஷ் மாதிரி தெரியுதா? ஆனா நான் செல்ஃபிஷ் தான், அதுல சந்தேகமே இல்ல. எந்த பொருள் எனக்கு சொந்தமோ அது அவ்வளவு சீக்கிரமா என் கையை விட்டு நான் போக விட மாட்டேன். பிராச்சி, நீ மட்டும் என் நண்பரை விட்டு விலகி போனா நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். நான் டாடிக்கும் மீராண்டிக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிப்பாட்டுறேன். இந்த சாக்ரிஃபைஸ் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? இருக்கா? நீ என் காதல திருப்பி கொடு. நான் உனக்கு வாக்கு தரேன். நான் உன் அம்மாவுடைய காதல அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறேன். டீல் ஓகேவா? நீ கூடிய சீக்கிரமே மிஸ் பிராச்சி அரோரால இருந்து மிஸ்ஸஸ் பிராச்சி கோலியா மாற போற. நான் ஒத்துக்கிறேன். என் அம்மா மேல நான் வச்சிருக்கிற அன்பு என் ரன்பீர் மேல வச்சிருக்கிற காதலை விட ரொம்ப பெருசு. அதனால என் அம்மாவுக்கு அவங்க காதல் கிடைக்குதுன்னா நான் ஏன் காதலை தியாகம் பண்ண தயாரா இருக்கேன். This is just perfect. அப்ப போ, லேட் பண்ணாம போய் ரன்பீரை பிரேக்கப் பண்ணிட்டு வா. ஏதாவது பண்ண அவன் உன்னை வெறுக்கணும், அவன் எனக்கு காதலிக்கிற மாதிரி பண்ணணும். போ. பண்றேன். ஆனா நீ அப்பாவுக்கும் மீரா ஆண்டிக்கும் கல்யாணம் ஆகாம பாத்துக்கணும். என் அப்பா என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. ஓகே, நான் சொன்னதும் ஓகேன்னு வர. நீ இப்ப போய் ரன்பீரை பார்த்து பிரேக்கப் பண்ண. அப்புறம் நாங்க போய் அப்பா கிட்ட போய் சொல்லுவேன், நீங்க மீரா ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் அம்மாக்கு நிம்மதியா இருக்கும். போ போ, உன்கிட்ட இப்ப நிறைய டைம் இல்ல. Your time starts now. Go. பிராச்சி, நான் நைட்டு ஃபுல்லா தூங்கல தெரியுமா? பிராச்சி, என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நீ இப்போவே போய் ரன்பீரை பிரேக்கப் பண்ணிட்டு வா. அப்புறம் நான் அங்க போய் அப்பா கிட்ட சொல்றேன், மீரா ஆண்டி கல்யாணம் பண்ணிக்காதீங்கப்பான்னு சொல்றேன். அப்புறம் அம்மாவை கல்யாணம் பண்ணிப்பாரு. நீ ஏன் இந்த மாதிரிலாம் பாக்குற? வாட் ஹேப்பன்? பிராச்சி, பிராச்சி நில்லு. எனக்காக நீங்க நிறைய பண்ணிட்டீங்கம்மா. இப்ப நான் உங்களுக்காக பண்ண வேண்டிய நேரம். ஏன்னா அப்பதான் நீங்க யாருக்கும் தெரியாம மூலையில போய் உட்காந்து அழ மாட்டீங்க. ஏன் கண்ணுல கண்ணீர் வருது உங்களால பார்க்க முடியாதுல்ல? அப்படி இருக்கும்போது நீங்க அழறது என்னால எப்படி பார்க்க முடியும்? எனக்கும் அது வலிக்குது. எனக்கு புரிஞ்சிருச்சுமா, நீங்க அப்பாவை உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்க. அதே மாதிரி அப்பாவும் உங்களை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறாரு. இந்த உலகத்துல எல்லாரும் விட அவர்தான் உங்களை அதிகமா நேசிக்கிறாரு. ஆனா இப்போ அவர் மீரா ஆண்டிய கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னா அதை தாங்க முடியாம தவிக்கிறீங்க, துடிக்கிறீங்க. எனக்கு புரியுதுமா. வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி முயற்சி பண்றீங்க, நடிக்கிறீங்க. நீங்க இழந்ததை நான் மீட்டு கொடுப்பேம்மா. உங்களையும் உங்க காதலையும் நான் சேர்த்து வைப்பேன். நீ எனக்கு என் காதலை திருப்பி கொடு. நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் உன் அம்மாவுடைய காதல அவங்களுக்கு திருப்பி தரேன். எப்பவும் நீங்க தான் தியாகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னாலயும் முடியுமா? நான் ரன்பீரை விட்டு விலக போறேம்மா. என் காதல தியாகம் பண்ண போறேன். அப்பதான் உங்க காதல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அப்பா கூட இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க மேட் ஃபார் ஈச் அதர்மா. இனிமே நீங்க அழக்கூடாது. உங்களை நான் அழ விட மாட்டேன். நீங்க சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அத நான் பார்க்கணும். எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க.
இனிமே உங்க சந்தோஷத்துக்கு நான் தான் பொறுப்பு. வீடு முழுக்க டெக்கரேட் பண்ணிட்டாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என் சந்தோஷம் எங்க போச்சுன்னு தெரியல. நான் சோகமா இருக்கேன், நான் கோபமா இருக்கேன். ஆனா அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் முடிஞ்சிடாது பிரக்யா. ஏன்னா இதை முடிவு பண்ண வேண்டியது நீயும் நானும் தான். மத்தவங்க யாரும் இதை முடிவு பண்ண முடியாது. நீங்க பண்ண முடியாத ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன் அத்தை. அந்த விஷயத்த பல்லவி ஆண்டியால கூட பண்ணவே முடியாது, சஞ்சுவால பண்ண முடியாது, பல்லவி ஆண்டி ஹார்ட் அட்டாக்கால பண்ண முடியல, சில படம் உலகத்துல வேற எதாலையும் பண்ண முடியல. அந்த மாயா கூட ஒர்க் அவுட் ஆகாம போயிட்டா. ஆனா நான் சாதிச்சிட்டேன். எஸ் அத்தை, இனிமே ரன்பீர் மொத்தமா எனக்கு சொந்தமாயிடுவான். அதத்தான் நான் கேக்குறேன் ரியா, அப்படி நீ என்ன பண்ண? பிராச்சியோட சந்தோஷம் பிராச்சி அம்மா கிட்ட இருக்கு, அப்புறம் பிராச்சி அம்மாவோட சந்தோஷம் யார்கிட்ட இருக்கு? நான் அந்த சந்தோஷத்தை பிராச்சிக்கு கொடுத்துட்டேன். பிராச்சியோட அம்மாவுக்கு நான் என் அப்பாவை கொடுத்துட்டேன். And guess what அத்தை? அவ ஒத்துக்கிட்டா. எஸ், அவ ரன்பீர் முகத்தை இன்னொரு தடவை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் அவகிட்ட என்ன சொன்னேன்னா, டாட் எனக்காக தான் மீரா ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்க போறாரு, நான் மட்டும் வேண்டான்னு சொன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு சொன்னேன். அதான் நடக்க போகுது. அத்த, டாட சம்மதிக்க வைக்க போறேன். அவர்கிட்ட சொல்லுவேன், மீரா ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லுவேன். பிராச்சி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவேன். எஸ் ரியா. சரிதா ஆண்டி, சரிதா ஆண்டி. அவன்கிட்ட நான் வீட்ல இல்லைன்னு சொல்லுங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ ஆண்டி. பிராச்சி வீட்ல இல்லப்பா. ஆச்சரியமா இருக்கு. பிராச்சி வீட்ல இருக்காளா இல்லையான்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா? பிராச்சி எதுக்காக உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்ல சொன்னா? பிராச்சி எதுக்காக என்ன சந்திக்க விரும்பல? பிராச்சி, பிராச்சி, அட, ஐம் சோ சாரி. நான் தேவலாம தப்பா பேசிட்டேன் உங்களை. ஐம் சாரி. அது வந்து தப்பு என்னோடது தான். பரவாயில்ல, இருக்கட்டும். என்னாச்சுன்னு சொல்லு. பிராச்சி வந்தானா நான் அவகிட்ட அவளை தேடி வந்தேன்னு மட்டும் அவகிட்ட சொல்லிடுங்க. நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ. அப்புறம் சரிதா ஆண்டி அவ வந்தானா அவளை பத்தி நான் ரொம்ப கவலைப்பட்டேன்னு சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். தேங்க்யூ. சாரி. பரவாயில்ல, இருக்கட்டும். பாய் பாய். பிடிவாதத்துக்கும் கோபத்துக்கும் நான் தான் உண்மையாவே பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப கோபத்துக்கும் பிடிவாதத்துக்கும் நீ ஒரு பெரிய பில்லர் ஆயிட்ட. ஆங்கிரி ஃபுகி. அத்தா, வாட்ஸ் ராங் வித் யூ? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண கூடாது. நான் ஒண்ணு அப்படி பண்ண விடவும் மாட்டேன். ஆனா ஏன் இப்படி சொல்றீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? பைத்தியம் பிடிச்சிருச்சா? பைத்தியம் பிடிச்சதுல உன் மூளை குழம்பி போச்சா என்ன? பிரக்யா எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் பிரச்சனை தான் வந்திருக்கு. அண்ணே அப்புறம் பிராச்சி தான் சொல்லுவாரு. அப்புறம் அவரோட சோகால் மதர் எல்லாத்தையுமே பிராச்சிக்கு கொடுத்துட்டு உனக்கு ஒண்ணு இல்லன்னு தான் சொல்ல போறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும். ஓகே, ஐ நோ தட். ஐ நோ எவ்ரிதிங். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன் அத்தை. எனக்கு நல்லாவே தெரியும். பிராச்சி அம்மா எனக்கு பதிலா அவளை சூஸ் பண்ணாங்க தான். அவளுக்கு தான் இனிமேல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா இதெல்லாம் நான் ஏன் பண்றேன்? பிகாஸ் ஆஃப் மை லவ். ரன்பீர்காக எனக்கும் பிராச்சிக்கும் நடுவுல பெரிய சண்டை வந்தா அந்த சண்டையில நான் மட்டும் தான் ஜெயிக்கணும். நான் டாட் கிட்ட போய் மீரா ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லுமா குழம்பி போயிடுச்சு ரியா. அத்தை, நான் டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் இதான் ஃபைனல். பிராச்சி அம்மா இந்த வீட்டை வந்து இருக்கிறதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஐ ரியலி டோன்ட் கேர். நான் அவங்கள அந்த அளவுக்கு வெறுக்கல. ஆனா இப்ப விஷயம் ரன்பீர் பத்தினது. எனக்கு வேண்டியதெல்லாம் ரன்பீர் மட்டும் தான். அண்ட் தட்ஸ் இட். ரன்பீர் அடைய நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி நீ நடக்கலனா அப்புறம் எந்த காலத்துலயும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். எனக்கு உங்க ஹெல்ப் என்னைக்கும் தேவையில்லை. ரியா, இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? என்கிட்ட டைம் இல்ல. ஆமா, உனக்கு நிறைய முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு இல்லையா? டாக்ஸி பிடிக்கணும்ல. இப்ப எனக்கு டாக்ஸி தான் ரொம்ப முக்கியம். ஒரு முக்கியமான கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நான் போய் ஆகணும். இங்க பாரு, நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு சண்டை போட்டாலும் நம்ம எண்ணங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் உன்னை என் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றதுக்கு தான் கூப்பிட்டேன். சீரியஸ்லி. அது என்னன்னா, நாளைக்கு நலங்கு இருக்கு. என் நிச்சயம் நடக்கும்போது உன் முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன் இல்லையா? அந்த சந்தோஷத்தை நான் திரும்ப பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா நான் வருவேன். பாய் பாய். Dad, do you love me? இத நீ கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் மாரியா. I just need to yes. I know. ஸ்வீட் ஹார்ட், நான் உன் மேல உயிரிய வச்சிருக்கேன்.
யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. அப்ப எனக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ சொன்னதுக்காக உன் அப்பா மீராவை கல்யாணம் பண்ண தயாராயிட்டான். இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன், என்ன செய்யணும்னு சொல்லு. உங்க பொண்ணு ரியா இப்ப சொல்றேன், நீங்க மீரா ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுப்பா. நீ எதுக்காக சேடா இருக்க? சேடா இல்ல, கோவமா இருக்க. அந்த ரீசன் இஸ் கடைசி நேரத்துல என் தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரியா சொன்ன. உண்மையாவே பெரிய ஆள் தான் நீ. உனக்கு தகுதியான ஏத்த இடத்த தான் நீ செலக்ட் பண்ணணும். பிகாஸ் யூ ஆர் தி பெஸ்ட். எக்ஸாக்ட்லி, அததான் பண்ண போறேன். நான் உன் கூட பிரேக்கப் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு உன்னை விட ஒருத்தன் பெட்டரா கிடப்பான்னு தோணுது. இங்க பாரு, நீ தப்பா நினைச்சுக்காத. நீ நல்லவன் தான், ஆனா எனக்கு உன்னை பிடிக்கல. உண்மையை சொல்லணும்னா நீ எனக்கு ஏத்தவனே இல்ல. சோ ஜஸ்ட் ஸ்டே அவே. ஓகே? ஆமா, என் சுயரூபம் தெரிஞ்சிருச்சுல. ஐ திங்க் ஐ அம் பிரேக்கிங் அப் வித் யூ. நான் உன் கூட பிரேக்கப் பண்ணிக்கிறேன் ரன்பீர். ஏன்னா நமக்குள்ள எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்காக என்கிட்ட இருந்து பிரியணும்னு நீ ஆசைப்படுற? ஏன்னா எனக்கு உன்னை விட பணம் தான் முக்கியம். Dad, how can you say that? நீங்க என்ன நிஜமாவே நேசிக்கிறீங்க, நிஜமாவே அனுபவிச்சிருக்கீங்கன்னா அப்புறம் எப்படி இந்த மாதிரி மறுப்பு தெரிவிக்கிறீங்க? இங்க பாரு ரியா, நான் உன்னை நேசிக்கிறேன். இத ப்ரூவ் பண்றதுக்காக நிச்சயமான கல்யாணத்தை நிறுத்தி தான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் எதுவும் கிடையாது. ஆனா டாட், நான் எதையும் புரிஞ்சுக்க மாட்டேன். நீங்க மீராட்டி கல்யாணம் பண்ணிக்க கூடாது, and that's final, okay? இனி நீ எது சொன்னாலும் நடக்க போறதில்ல. நான் என்ன பண்ணணும்ங்கறத நீ முடிவு பண்ண கூடாது. நீ தானே கல்யாணம் பண்ணிக்க சொன்னா, அதான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணம் ஒண்ணு விளையாட்டு இல்ல, தேவைன்னா பண்ணிக்கிறதுக்கு, தேவையில்லைன்னா உடைக்கிறதுக்கு. இதான் உங்க முடிவுனா அப்போ நான் இந்த வீட்டு விட்டு ஓடி போக போறேன். அப்படி நீ பண்ணா உங்க அப்பாவோட உண்மையான கோவத்தை நீ பாப்ப. ஏன்னா உன்னுடைய எமோஷனல் பிளாக்மெயில் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. நான் பண்ண பெரிய தப்பே உனக்கு இந்த அளவுக்கு லிபர்ட்டி கொடுத்தது. என்னோட தப்பை என்னால திருத்திக்க முடியும் ரியா. என்னை பத்தி தெரியும்ல. இனிமே இத பத்தி நோ டிஸ்கஷன். நாளைக்கு நலங்கு இருக்கு, நாளன்னைக்கு கல்யாணம். இப்ப நலங்குக்காக நான் மீரா கூட ஷாப்பிங் போறேன். அவளை கூட்டிட்டு போறேன். இனி நான் எதுவும் பேச விரும்பல. இந்த பட்ஜெட் பாட்டி ஏன் என்ன கொல்றாங்கன்னு தெரியல. இந்த ஃபேக்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாய மூடிக்கிட்டு மூவ் ஆன் ஆகு. நாளைக்கு வேற யாரையாவது கூட என்ன பார்த்தேன்னு வெச்சுக்கோ, உன் மனசு கஷ்டப்படாது, உன் மனசு உடையாது. பைத்தியக்கார காதலன் மாதிரி நடந்துக்க மாட்டேன். ரியா உன்னை பத்தி என்கிட்ட சரியா தான் சொன்னா. நான் அவ சொன்னதை கேட்டிருக்கணும். நான் தான் முட்டாளாயிட்டேன். உன் மேல இருந்த காதல்ல நானா எல்லாத்தையும் பொறுமையா அமைதியா இக்னோர் பண்ணிட்டு வந்தேன். சரி, எனக்கு காதலி நானா வேண்டான்னு சொன்னேன். எனக்கு அதை விட முக்கியமா பணம் தான் வேணும். என்னால காதல் இல்லாம வாழ முடியும், ஆனா பணம் இல்லாம வாழ முடியாது. நீ கண்டிப்பா ஒரு மோசமான வாழ்க்கையை தான் வாழ போற. ஏன்னா யாரோட வாழ்க்கையில அன்பு இல்லையோ, இன்னைக்கு நீ என்னோட காதலை அசிங்கப்படுத்திட்ட. எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, என்கிட்ட நீ போய் சொல்லிட்ட. இங்க பாரு பிராச்சி, உன்னை நான் எந்த காலத்திலயும் மன்னிக்க மாட்டேன். இப்போ எனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு எந்த அளவுக்கு வலிக்குதுன்னு ரியா கிட்ட போய் சொல்லு. நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. அவ தோள் மேல சாஞ்சு எல்லாத்தையும் போய் சொல்லு. ஆனா அவளும் உன்னை ஏத்துப்பாளான்னு எனக்கு தெரியல. நீ ஒண்ணு பண்ணு, வேற ஏதாவது பொண்ணை தேடிக்கோ. எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், காதல் மட்டும் போதுன்றவள தேடிக்கோ. ஆனா அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பொண்ணே கிடைக்க மாட்டா. ஏன்னா எல்லாருக்கும் பணம் தான் முக்கியம் ரன்பீர். எவ்ரிபடி வாண்ட்ஸ் மணி. நீ உண்மையாவே ரொம்ப கேவலமான. Forget it. அங்க ரெண்டு கோவமா போறா, நீ இங்க அழுதுட்டு இருக்க. இன்னமும் பிரேக்கப் பண்ண சொல்றான். நடந்தது என்னன்னு சொல்லு பிராச்சி. அவன் சொன்னது உண்மைதான். நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன். எங்களுக்குள்ள இனிமே எதுவும் இல்ல. அப்படியா? உங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னா அப்படி ஏன் அழுதுட்டு இருக்க? ரன்பீர் அவனை பத்தி உனக்கு ஏதாவது தெரிய வந்துச்சா? அதாவது ரன்பீர் உண்மையிலேயே உன் கூட டைம் பாஸ் பண்ற மாதிரி பண்ணானா, இல்லனா அவன் தப்பான ஏதாவது பழக்கம் வச்சிருக்கானா? அதனாலதான் நீ அவனை விட்டு விலகிறியா? ரன்பீரை பத்தி அப்படி எல்லாம் பேசாத. இது என்ன பிரேக்கப் பிராச்சி? அவனை விட்டு விலகி போடணும்னு நினைக்கிறேன். நான் அவனை பத்தி தப்பா பேசினா உனக்கு பிடிக்கல. பிராச்சி, ரன்பீரை நீ பிரேக்கப் பண்ணனா அப்புறம் எதுக்காக அழற? அழாத.
சொல்லு, என்னதான் நடந்துச்சு? எனக்கு அதை தவிர வேற வழி தெரியல சஹானா. வேற வழி இல்லையா? நேரடியா அவகிட்ட நீ முடியாதுன்னு சொல்லிருக்கணும். இந்த பிரேக்கப்லாம் வேண்டாம்னு நீ சொல்லிருக்கணும். அங்க இருந்தா உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்டா. நேத்து ராத்திரி நான் அவ வீட்டுக்கு போனா அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்ன, நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ராஜி, நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு அம்மா எதிரா இருந்தாங்க, நான் வீட்டை விட்டு வெளியே வர தயாரா இருந்தேன்னு கூட சொன்னேன். அப்ப அவ சந்தோஷப்பட்டா, உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஐ ஸ்வேர், என் மேல இருந்த காதல் அப்ப அவளோட கண்ணுல தெரிஞ்சதுடா. ஆனா திடீர்னு அவளுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. அவ இன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? நீ என் கூட வந்துட்டீனா உங்க வீட்ல உனக்கு 10 காசு கூட கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டா. இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? அவ என்ன பிரேக்கப் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்கிட்ட பணம் இல்லையா. என் கூட வாழ்ந்தானா அவளால பங்களால வாழ முடியாதான், நல்ல கார்ல ஊர் சுத்த முடியாதான். இதெல்லாம் இல்லாதனால என்ன பிரேக்கப் பண்றாளாம். இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, அவளுக்கு ஏன் மேல காதல் இல்ல, பணத்து மேலதான் காதல். நீ ரன்பீரை உண்மையிலே காதலிக்கிறனா தயவு செஞ்சு நடந்ததை என்கிட்ட மறைக்காம சொல்லு. நீ எதுக்காக உன்னோட முதல் காதலை இழக்க தயாராயிட்ட? ஏன்னா நான் அம்மா மேல உயிரியே வச்சிருக்கேன் சஹானா. எனக்கு என் அம்மாவை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே முக்கியம் இல்ல, அதனாலதான். அப்படின்னா அப்ப சித்தி தான் உன்னை பிரேக்கப் பண்ண சொல்லி சொன்னாங்களா? ரியா, ரன்பீர் வண்டியை நிறுத்து. ஆரியன், தயவு செஞ்சு எனக்கு பிராச்சி மாதிரி லெக்சர் கொடுக்க. ரன்பீர், உனக்கு புரிய மாட்டேங்குது. பிராச்சி உன்கிட்ட போய் சொல்லிருக்கா. பெரிய போய் யாராவது சொல்லுவாங்களா சொல்லு? என் பின்னாடி வராத, என்ன விட்டு எனக்கு பணம் தான் முக்கியம் இப்படி சொல்லுவாங்களா சொல்லு? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு அர்த்தம் தான், அவ என்ன காதலிக்கல, என்னோட பணத்தை தான் காதலிக்கலாம். புரிஞ்சுக்கோ. ஆரியன், என்ன பண்ற? ஆரியன் குடு. ஸ்டாப். ஆரியன், சாவி நீ தான் ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்க. நான் சொல்ல வரத கேப்பியா மாட்டியா? நீ என்ன சொல்ல வர? பிராச்சி நிச்சயமா உன்கிட்ட போய் சொல்றா. அவ என்னைக்குமே படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டா. ஆரியன், நீ சும்மா வாயை மூடிட்டு சாவியை குடு. கொடுக்க முடியாது. சாவியை குடு. கொடுக்க முடியாது. வெளியே வா. ஆரியன், மரியாதையா என்னோட வண்டியை சாவியை கொடுத்துரு. கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். உன் மனசு சொல்றத நீ கேக்குற வரைக்கும் நான் சாவியை கொடுக்க மாட்டேன். நடந்ததுக்கு அப்புறம் நீ பிராச்சிக்கு சப்போர்ட் பண்ணியா? பிராச்சிக்கு ஒன்னும் சப்போர்ட் பண்ணல, உங்களோட காதலுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். உனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த இடத்துல நீ இல்ல, நான் தானே இருந்தா. நான் தான் சொல்றேன் இல்லையா, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. எங்க அம்மா பிராச்சி பத்தி சொன்னது எல்லாமே உண்மைதான். ரியா அப்பவே சொன்னா, அவ சொன்னது எல்லாமே கரெக்ட். வாயை மூடு ரன்பீர். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன் வாயை உடைச்சிரு. என்ன வாயை உடைப்பா? அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இவ தான் தப்பான பொண்ணு. ரன்பீர், இப்போ உன் கோவம் குறைஞ்சிருச்சா? இப்போ பேசலாமா? இங்க பாரு ரன்பீர் ப்ரோ, என்னால உறுதியா சொல்ல முடியும். பிராச்சி எதுக்காக இப்போ உன் கூட பிரேக்கப் பண்றானா, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா உங்க அப்பா அம்மா உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. அப்புறம் உனக்குன்னு எதுவும் இருக்காது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு ப்ரோ. நிச்சயமா அது நமக்கு தெரியாது. நீயே யோசி, பிராச்சியை நீ எந்த அளவுக்கு காதலிக்கிற? உங்க அம்மாக்காக நீ என்ன பண்ண? நான் கேவலமானவன், தப்பா நடந்துக்கிறவனு காமிச்ச. அப்பதானே உன்னை விட்டு அவ பிரிவா. இதே மாதிரி அவ மனசுலயும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம் இல்லையா? அப்பதானே இந்த மாதிரி அவ பண்ணா அவளை விட்டு நீ பிரிவ. இங்க பாரு, எங்க அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் கட்டாயத்துல இருந்தேன். பிராச்சியோட மம்மிக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஹார்ட் அட்டாக் வரல, ஆனா அது சம்பந்தமா ஏதாவது விஷயம் இருக்கலாம் இல்லையா? யூ ஆர் ரைட். கண்டிப்பா அப்படி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. உட்காருங்க உட்காருங்க. யாரோ என்னமோ நினைச்சிட்டேன். இங்க பாரு, நான் தனியா யோசிச்சு எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. என்ன? அபியும் பிரக்யாவும் சந்திச்சாங்களா என்னன்னு தெரியல. அவங்க 2 பேரும் பேசிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. நானும் இதையே தான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப டென்ஷன் எதுன்னா, நாம தான் இதெல்லாம் சேர்ந்து செய்யறோங்கிற விஷயம் பிரக்யாவுக்கு தெரியாம இருக்கணும். அவங்கள சேர்த்து வைக்க இப்படி எல்லாம் பண்றோம்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆமா, தெரியாம இருக்கிறது தான் நல்லது. ஆனா இத பத்தி யோசிக்கும் போது என் வயித்துக்குள்ள கடாமுடான்னு சவுண்ட் கேக்குது. ஆனா அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் என் வயித்துக்குள்ள கேக்குற சத்தம் அப்பதான் அடங்கும். ஆனா அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாம ஒரு வேலை பண்ணலாம். என்ன? நான் அபிக்கு போன் பண்றேன், நீங்க பிரக்யாவுக்கு போன் பண்ணுங்க. அபி என்ன பண்றான்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் பிரக்யா என்ன பண்ணான்னு நீ என்கிட்ட சொல்லிடு. இத நம்ம செய்யலாம். போன் பண்ணுங்க. என்னாச்சு? போனை எடுக்க மாட்டேங்கிறான். ஏதோ ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் பிரக்யாவுக்கு போன் பண்றேன். நீங்க போனை வைங்க. என்னாச்சு? ஒரு நிமிஷம். அட, நீ இப்ப எங்க ஓடுற? சரிதா? ஹாய் அண்ணா, சூப்பரா 3 பிளேட் பானிபூரி கொடுங்க. என்ன 3? எனக்கு வேணாம், நான் அப்பவே சொல்லிட்டேன்ல. உனக்கு ஒன்னும் நான் ஆர்டர் பண்ணல. 1 வந்து மீராவுக்கு, அப்புறம் 2 எனக்கு தான். மீரா, புடி. உனக்கு வேணும்னா எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கம்பெனி சூப்பரா இருக்கும். சார், இனிப்பா காரமா? ஸ்வீட்டே கொடுங்க. அவரால காரம் சாப்பிட முடியாது. ஸ்வீட் கொடுங்க. இல்ல, அவர் காரம் கொடுங்க. இங்க பாரு, உனக்காக தான் நான் ஸ்வீட் சாப்பிடுறேன். இல்லனா எனக்கு காரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய காரம் சாப்பிடுவேன். அண்ணா, அது என்னன்னா காலத்தோட சேர்த்து மனுஷனோட டேஸ்டும் மாறி போயிடும். என்னோட டேஸ்ட் இப்ப பெட்டர் ஆயிடுச்சு. எனக்கு காரமே கொடுங்க.
எனக்கு காரம் எப்பவுமே ஸ்வீட் மாதிரி. என்ன ஆச்சு? அண்ணன் இப்ப வெறும் டேஸ்டுக்கு தான் கொடுத்தாரு. போன் பண்ணனும், இது வந்துடுறேன். சாப்பிடுங்க, இன்னும் நிறைய காரம் சாப்பிடுங்க. அண்ணா இவங்களுக்கு கொடுங்க. காரம் பயங்கரமா காரம் போட்டு கொடுங்க. உன்னால சாப்பிட முடியுமா? நான் காரம் தான் சாப்பிடுவேன். என் டேஸ்ட்லாம் எதுவும் மாறல. அப்படியா? கொடுங்கண்ணே. எவ்வளவு காரமா கொடுக்க முடியுமோ அவ்வளவு காரமா கொடுங்க. அண்ணா இவங்க இதுல மசாலா எல்லாத்தையும் போட்டுருங்க. மொத்த மிளகா பொடியும் அப்படியே கொட்டிடுங்க. சாப்பிடுமா. என்னடா காரம் போடலையா? போட்டீங்களா? அடி தூளு. என்னாச்சு? அண்ணா ஏதாவது இருக்கா? தண்ணி. அண்ணா அண்ணா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. சார் தண்ணி இல்ல சார். பானிபூரி கடையில தண்ணி இல்லையா? ரொம்ப ரொம்ப காரம். ஐ கேன். ஒரு நிமிஷம் இரு, நான் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வரேன். எதுக்கு இவ்வளவு காரம் கொடுத்தீங்க அவர் முன்னாடி? அடுத்த தடவை சீட்டிங் பண்ண கத்துக்கோங்க. இந்தா, நீ பேசுனது கேட்ட. என்ன? இந்தா. என்ன? இது ஒண்ணு விஷயம் இல்ல, தேன் வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் இருமல் போயிடும். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ சொன்ன வேலைய நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போக வந்தேன். வாட்? சீரியஸ்லி? யாராவது என்ன பிஞ்ச் பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா என்னால நம்ப முடியல. நீ உண்மை தானே சொல்ற? அது வந்து ரியா, நம்ம ஏதாவது ஒரு பொருளை தேடும்போது அது ரொம்ப சுலபமா கிடைச்சிருச்சுன்னா நம்மளால நம்ப முடியாது. ஆனா நீ சொன்ன மாதிரியே நான் ரன்பீர் கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டேன். நீ என்ன சொன்ன? நீ எப்படி சொன்ன? ஜஸ்ட் டெல் மீ, ஐ வாண்ட் டு நோ. நீ என்ன சொன்னதால பிரேக்கப் ஆச்சு? நீ என்ன ஆசைப்பட்டியோ அதுதான். நீ என்ன உண்மை சொன்னு சொன்னியோ அதை தான் சொன்னேன். நான் பேசின பேச்சுக்கு என்ன விட்டுட்டு அவன் கண்டிப்பா உன்கிட்ட வந்துருவான். அவனுக்கு சந்தேகம்லாம் வரலையே. நீ அவன்கிட்ட பேசும்போது தடுமாறல, அதான் கேக்குறேன். இல்ல, என் அம்மாவோட சந்தோஷம் எனக்கு முக்கியம். அதனால நான் தடுமாறல. பயப்படாம நேருக்கு நேரா சொல்லிட்டேன். நான் உன்னை காதலிக்கல, உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல, நீ எனக்கு ஏத்தவில்லைன்னு சொல்லிட்டேன். அவங்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு பணம் தான் முக்கியம், பங்களா காரு ஷாப்பிங் தான் முக்கியம்னு சொல்லிட்டேன். ஒருவேளை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் அப்பா அம்மா உன் மேல கோவப்பட்டு சொத்துல ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டாங்க. அதனால நீ எனக்கு வேண்டான்னு அவங்கிட்ட சொல்லிட்டு, என்ன பொறுத்த வரைக்கும் பணம் தான் முக்கியம், காதல் வேண்டான்னு சொல்லிட்டு. நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சு ரியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. அவன் ஆல்மோஸ்ட் என் மேல கைய ஓங்கிட்டான். அதனால உனக்கு இனிமே எந்த டென்ஷனும் இருக்காது. கடைசியில இதுவும் சொல்லிட்டான். ரியா உன்னை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான், நீ அவ சொன்ன மாதிரி தான் இருக்க, ரொம்ப மோசமான எண்ணம் படிச்சவ. Oh my God, என்னால இப்ப என்ன நம்ப முடியல. கண்டிப்பா இப்படிப்பட்ட வேலையை ஒரு தங்கச்சிக்காக ஒரு அக்காவால மட்டும்தான் பண்ண முடியும். நான் ஒண்ணு இதை என் தங்கச்சிக்காக பண்ணல. என் தங்கச்சி என்கிட்ட தேங்க்ஸ் சொல்வான்றதுக்காக பண்ணல. என் அப்பா அம்மாவை ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் என் காதலை நான் விட்டு கொடுத்தேன்.